வணக்கம். நான் உங்க சுர்ஜித் அன்சாரி. இன்னைக்கு காலையில ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கேள்விப்பட்டேங்க. எங்க சின்னத்திரை வாட்ஸ்அப் குரூப்ல நடிகர் ராஜேஷ் சார் மாரடைப்பால இன்னைக்கு காலையில இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி உண்மைதான். ராஜேஷ் சார் ஒரு நல்ல மனிதர், மிக சிறந்த பண்பாளர். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்க. எந்த விஷயத்தை பத்தி கேட்டாலும் அவருக்கு தெரியும். விவசாயத்துல இருந்து விண்வெளி வரைக்கும் நீங்க எதை பத்தி கொஸ்டின் கேட்டாலும் அவர்கிட்ட ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சர் கரெக்டாவும் இருக்கும். அவர் கூட எனக்கு சன் டிவி ரோஜா சீரியல்ல அவர் கூட நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நடிப்புல பல விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அறிவியல் பூர்வமாகவும் அறிவு சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசி இருக்காரு. ஏன்னா எனக்கும் ஜெனரல் நாலேஜ், பொது அறிவுல ஈடுபாடு அதிகம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நானும் என்னோட கோ ஆர்டிஸ்ட் நிஷாந்த்னு 2 பேரும் பேசிட்டு இருப்போம் பொது அறிவு சம்பந்தமா. அப்போ சார் அதை கவனிச்சுட்டு, பரவாயில்லையே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட விண்வெளி சம்பந்தமா மெடிசன் சம்பந்தமாலாம் சில விஷயங்கள் கேட்டாரு. நான் அதுக்கு அவர்கிட்ட பதில் சொன்னேன். அவரும் ஆச்சரியமா, பரவாயில்ல இந்த வயசுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு பாராட்டினாரு. நானும் பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு முடி சின்ன வயசுலயே நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது முடி நிறைக்குது சார், உங்க முடி சூப்பரா இருக்கு எப்படின்னு கேட்டா அதை பத்தியும் பல விஷயங்கள் சொல்லுவாரு. அவருக்கு நம்ம உடலை எப்படி பாதுகாக்கணும், எப்படி ஹெல்த்தியா இருக்கணும்ன்றது ரொம்ப ஆர்வம். நிறைய விஷயங்கள் ஹெல்த்தை பத்தி என்கிட்ட பகிர்ந்திருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம்னா, என்கிட்ட ஒரு இந்தியாவை பத்தி பேசிட்டு இருந்தாரு. இந்தியாவோட ஹிஸ்டரி, இந்தியாவோட மக்கள் தொகை, இந்தியாவோட பரப்பளவுலாம் பத்தி என்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. இந்தியாவோட மொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு தெரியுமான்னு கேட்டாரு. ஏரியா. நான் 32 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு சார்னு சொன்னேன். அதுக்கு அவர் திருத்தி 32 லட்சம்னு 19 சொல்லக்கூடாது, எக்ஸாக்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லுன்னாரு. எனக்கு ஞாபகம் இல்லை சார், படிச்சிருந்தேன், பட் ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அவருக்கு எப்ப படிச்சாருன்னு தெரியல, எப்படி இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியல. துல்லியமா 32,87,263 சதுர கிலோமீட்டர்னு சொன்னாரு. நான் அப்படியே ஆச்சரியமா பார்த்தேன். சார் எப்படி சார் எக்ஸாக்டா இந்த நம்பர்ஸ் சொல்றீங்கன்ட்டு எனக்கு டவுட் வேற வந்துருச்சு. இவர் கரெக்டா தான் சொல்றாரா இல்ல சும்மா அப்படியே ஒரு பேச்சு வாக்குல சொல்லிடுறாரான்னு பாக்குறதுக்கு நான் கூகுள் வேற பண்ணி பார்த்தேங்க. எக்ஸாக்டா அதே நம்பர்ஸ் தான். எனக்கு ஆச்சரியம், எப்படி இந்த மனுஷனுக்கு எல்லாமே தெரியுதுன்ட்டு. லைட்டோட ஸ்பீடை பத்தி கேட்டேன். பல விஷயங்கள், விண்வெளி, அரசியல், எவ்வளவு விஷயங்கள் சார் கூட நான் பேசியிருக்கேன். எல்லாத்த பத்தியும் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்க. ஒரு லிவிங் என்சைக்ளோபீடியா மாதிரி இருந்தாரு. அந்த மனுஷன் நம்ம கூட இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. 75 வயசுல மாரடைப்பால இறந்திருக்காரு. ரொம்ப நாள் ஷூட்டிங்ல, ரோஜா சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல சில நேரங்கள்ல அவர் கூட காம்பினேஷன் இருக்காது. சில நேரம் சார் வேற ஏதாவது ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாரு, இல்லைன்னா எங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு. நான் காலையில போனதும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட கேட்கறது, இன்னைக்கு ராஜேஷ் சார் இருக்காரா, அவர் இருந்தா ஜாலியா இருக்குமே. ஏன்னா அவர் குழந்தை மாதிரி எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாரு. அறிவியல் சம்பந்தமா, ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு சம்பந்தமா பல விஷயங்கள் பேசிட்டு இருப்பாரு. அவர் இருக்கும்போது பொழுது போறதே தெரியாது எங்களுக்கு. நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அவர் கூட. அதே மாதிரி அவர் பழகுற விதமும் பாத்தீங்கன்னா, சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாரையும் ஈக்குவலா மதிக்கக்கூடிய மனிதர். அப்படிப்பட்ட மனுஷன் நம்ம கூட இல்ல. அவரோட இழப்பு திரையுலகத்துக்கே ஒரு மாபெரும் இழப்பு. அவர் கிட்டத்தட்ட 150 படங்கள் நடிச்சிருக்காரு 50 வருஷங்களா. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலையும் மலையாளத்திலையும் கூட நடிச்சிருக்காரு. நிறைய மெகாஹிட் சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரோட துறையில, அவரோட நடிப்பு துறையில ஈடுபாடா இருந்திருக்காரு. தன்னோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்ட்டு ரொம்பவே பாடுபட்டவர். நிறைய பேருக்கும்
நிறைய ரெமெடிஸ், ஹெல்த் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கும் நிறைய விஷயங்கள் நடிப்புல சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி பாடி மெயின்டைன் பண்ணணும். அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கம்பீரமான குரல் இப்ப அமைதியா இருக்கு, இப்ப அமைதி அடைஞ்சிருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இது எப்படி நான் வருத்தத்தை வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சில நேரங்கள் தோணுது. அவர் இருக்கலாமே, ஒரு 100 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாமேன்னு தோணுது. வி மிஸ் யூ ராஜேஷ் சார், வி மிஸ் யூ. அவரோட வாழ்ந்த நாட்களை நான் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கேன். அவரோட உறவினர்களுக்கும் அவரோட நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவரோட ஆத்மா இறைவனடியில இளைப்பாறட்டும். ரெஸ்ட் இன் பீஸ் ராஜேஷ் சார்.